தர்மஸ்தலா விவகாரத்துல அனன்யா பட் அப்படிங்கிற அந்த ஒரு 17 வயது சிறுமியினுடைய பெயர் அடிக்கடி அடிபடுறத நம்ம பார்த்திருப்போம். இந்த பெண்ணினுடைய வழக்கு குறித்தும் முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம். ஆனால் இந்த சிறுமியினுடைய வழக்கில் திடீர் திருப்பமாக அப்படி ஒரு பெண்ணே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறதாகட்டும், ஜெயின் துறவிகள் ஒரு புறம் நாங்கள் வீரேந்திர ஹெக்டேவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாகட்டும், அது இல்லாம பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு புறம் போராட்டம் நடத்தியதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலியே அவங்க நடத்தி இருக்காங்க. இந்த விவகாரம் எல்லாம் தான் கடந்த 2 நாட்களாகவே தர்மஸ்தலாவில் மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அரசியல்லையும் சூடு பறக்க பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு வழக்கா இந்த வழக்கு மாறி இருக்கு. அனன்யா பட்டுங்கிற ஒரு சிறுமி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, எதனால் மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு பேசுபொருளாய் கொண்டே இருக்கிறது, அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறார்கள், எதற்காக புத்த துறவிகள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தான் பேச போறோம். காட்டிக்க விரும்பாத ஒரு நபர் நான் என்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டினால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட நான் 1995 இருந்து 2014 வரைக்குமே தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்களினுடைய உடல்களை நான் புதைத்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் போல இருந்தாங்க. அதற்கான சாட்சிகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்றை முன்வைக்கிறார். தானாக முன்வந்து வாக்குமூலம் அப்படிங்கறத கொடுத்ததை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த ஒரு விவகாரம் பூதாகரமா மாறிக்கிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து நிறைய பெண்கள் என்னுடைய மகளை காணவில்லை, என்னுடைய தங்கையை காணவில்லை, என்னுடைய தங்கை வழக்கிலும் மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் எழுந்தது. அது மட்டுமல்ல, சமூக ஆர்வலர் ஒருவர், அதே போல ஒரு கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது போல பெண்கள் புதைக்கப்படக்கூடியதை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சௌஜன்யாவினுடைய வழக்கு மீண்டும் தூசி தட்டப்படுகிறது, அனன்யா பட்டினுடைய வழக்கு மீண்டும் தூசி தட்டப்படுகிறது, பத்மலதாவினுடைய வழக்கு மீண்டும் பேசுபொருளாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வழக்குகளுமே மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, 17 இடங்கள்ல தோண்டப்பட்டதுல 2 இடங்கள்ல தான் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆணினுடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடங்களில் எல்லாம் நான் தான் புதைத்தேன், எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சாட்சி அளிக்க போகும்போதே அந்த எலும்பு கூடுகள் சிலவற்றை கையில் எடுத்துக்கொண்டு போயிருந்தார். இப்போ அந்த எலும்பு கூடை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் கொடுத்த அந்த எலும்பு கூடுகள் இப்போ தர்மஸ்தலாவில் தோண்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க மண் இருக்கு இல்லையா, அந்த மண் இரண்டுமே ஒத்து போகுதா, அந்த எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய மண்ணும் இந்த மண்ணும் ஒத்து போகிறதா, இல்லை இவர் பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா ஒரு விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, அனன்யா பட்டினுடைய வழக்கு பத்தி சொன்னீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அனன்யா பட்டினுடைய வழக்கு குறித்து ஏற்கனவே நம்ம பல வீடியோல பேசி இருக்கிறோம். இருந்தாலும் 17 வயது சிறுமியை காணாமல் போனார்கள். அதன் பிறகு அவருடைய தாய் கல்கத்தாவிலிருந்து இங்கு வந்து தர்மஸ்தலாவிற்கு வந்து தன்னுடைய மகளை குறித்து தேடும் போது கோவில் பணியாளர்கள் அவரை அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைக்க அவர் கோவிலில் போய் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ உதவி செய்வதா சொல்லி அழைத்துட்டு போன 4 பேர் அவரை ஒரு இருட்டு அறையில் பூட்டி வைத்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு 3 வருடம் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. 3 வருடம் கழித்து வந்து பார்க்கும் போதும் தன்னுடைய மகளினுடைய வழக்கை யாரும் எடுக்க தயாராக இல்லை. தாக்குதலின் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தன்னுடைய வீட்டிற்கே சென்று, அதாவது தர்மஸ்தலா அருகில் தான் எங்கு அறையிடத்திருந்தோமோ அங்கே சென்று தன்னுடைய மகளினுடைய உடைமைகள் எல்லாவற்றையுமே அழித்து விட்டார்கள் தன்னை கடத்தி சென்றவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த புகார் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்ட உடனேயே அனன்யா பட்டினுடைய தாய் வந்து, என்னுடைய மகளும் இதே போல்தான் காணாமல் போனால், தர்மஸ்தலாவில் தான் காணாமல் போனார், அவருடைய எச்சங்களையாவது எனக்கு தாருங்கள், நான் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்மணி, அதனால இந்து மத முறைப்படி நான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும், அந்த எலும்புகளை மட்டும் கொடுத்து விடுங்கள், என்னுடைய மகளுக்கு நான் சரியான முறையில் அடக்கம் செய்து கொள்கிறேன், நான் பின்பற்றும் பாரம்பரிய முறையில் நான் அடக்கம் செய்து கொள்கிறேன், அப்படியாவது அவருடைய ஆத்மா சாந்தி
சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் என்னுடைய மகளினுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புகார் ஒன்றை முன்வைத்திருந்தார். இதனை தொடர்ந்து நிறைய பேர் தங்களுடைய சகோதரிகளுக்கும் இது போல்தான் நடந்தது, தன்னுடைய உறவினர்களுக்கும் இது போல்தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகாரை கொடுத்திருந்தார்கள். இந்த ஒரு வழக்குல அனன்யா பட்டினுடைய தாய் மீது நிறைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இவர் ஏன் அனன்யா பட்டினுடைய எந்த ஒரு புகைப்படத்தையுமே வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அவரை நோக்கி முன்வைக்கப்பட்டது. அவர் முதலில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை, என்னுடைய பெண்ணினுடைய புகைப்படத்தை வெளியிட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் இவர் மீது குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட பிறகு தன்னுடைய மகளினுடைய புகைப்படம் ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். முதலில் அவரை குறித்து எல்லா தகவல்களும் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் அவர் வைத்திருக்கிறார். இந்த நிலையில தான் இவருக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், குறிப்பிட்ட சில கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இல்லை இல்லை, இந்த புகைப்படம் பொய்யானது. எதனால் இவர் தன்னுடைய உடைமைகள், தன் மகளினுடைய உடைமைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரே, எப்படி அது சாத்தியமாகும்? இவ்வளவு நாட்கள் கழித்து இந்த புகைப்படத்தை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? இது உண்மைதானா அப்படின்னு மீண்டும் சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெண்ணே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களுடைய ஆதரவு வீரேந்திர ஹெக்டாவின் பக்கத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் கோவிலையும் கோவிலுடைய நிர்வாகத்தையும் களங்கப்படுத்தும் வகையில் தான் இந்த புகார்தாரர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தனை பெண்களை புதைத்தேன் அப்படின்னு சொல்லும் போதே அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோண்டும் பணியாகட்டும், இல்லை தனிப்படை சிறப்பு குழுவினருடைய விசாரணையாகட்டும், இது எல்லாமே தேவையில்லாத ஒண்ணு. கோவில் மேல களங்கம் விளைவிக்கிறதுக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரேலி ஒன்றையும் தொடங்கி இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் அப்படின்னா, தர்மஸ்தலா சலோ அப்படிங்கிற பேர்ல ஒரு ரேலியை முன்னெடுத்து கோவிலுக்கு சென்று கோவிலை வணங்கிவிட்டு, நாங்கள் கோவிலின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் வீரேந்திர ஹெக்டேவின் பக்கம் நிற்கிறோம், கோவிலுக்கு களங்கம் விளைவிப்பதை கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியா ஆண்களும் பெண்களும் தர்மஸ்தலாவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் கோவிலில் சென்று வணங்கிவிட்டு வீரேந்திர ஹெக்டாவை சந்தித்து விட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வந்தார்கள். அதே போல தற்சமயம் புத்த துறவிகளும் அதே போன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, நாங்கள் தர்மஸ்தலாவின் பக்கமும் வீரேந்திர ஹெக்டாவின் பக்கமும் நிற்கிறோம், கோவிலினுடைய புனிதத்தை கலைக்கக்கூடிய வகையிலான இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்க வேண்டும். காவல்துறையினரும் சரி, காங்கிரசும் சரி, ஆளும் கட்சியினரும் சரி, வீரேந்திர ஹெக்டாவின் மேல் களங்கம் விளைவிப்பதற்காகவும் அவருடைய குடும்பத்தையும் கோவில் நிர்வாகத்தையும் கோவிலையும் களங்கப்படுத்துவதற்காகவும் தான் இப்படியான ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் சூழ்ச்சி தான், மற்றபடி இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதை எதிர்த்து நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆகஸ்ட் 29 இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். கோவில் வரைக்கும் ரேலியாக சென்றுவிட்டு அங்கு வீரேந்திர ஹெக்டாவை சந்திக்க போகிறோம், எங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்த துறவிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தான் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இவ்வளவு நாட்கள், அதாவது 17 இடங்களையும் தோண்டும் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியினருமே எதுவும் செய்யாமல் இருந்த நிலையில, தங்களுடைய கருத்துக்களை கூட முன்வைக்காமல் இருந்த நிலையில, தங்களுடைய ஆதரவுகளை கூட பாதிக்கப்பட்டோர் வழங்காமல் இருந்த நிலையில திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சட்ட சபையிலும் இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது விவாதிக்கப்படுது. அதே போல இந்த வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இந்து மதத்தினரை புண்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இந்த மர்ம நபரை தான் முதலில் கேள்விக்குள்ளாக்க வேண்டும், அவரை தான் கைது செய்ய வேண்டும். இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு, வீரேந்திர ஹெக்டாவிற்கு எதிராக பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதரவை பாதிக்கப்பட்டோர் பக்கம் வைக்காமல் வீரேந்திர ஹெக்டாவினுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.